உறுதியாய் இருக்கிறார். உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாது இருப்பார். இந்த இடத்துல தாவீது தன்னை குறித்து என்ன பண்றான் சொல்றோம். தன்னை குறித்து என்ன பண்றான் அப்படியா சொல்றோம். ராஜா கர்த்தர் மேல் என்ன பண்றாரு நம்பிக்கையா இருப்பார். உன்னதமானுடைய தயவினாலே அசைக்கப்படாது இருப்பார் அப்படின்னு சொல்றோம். இந்த வேலையில தயவை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நாம் பார்க்கணும். தயவு அப்படின்னா ஃபேவர் என்று என்ன பண்ணுது சொல்லப்படுகிறது. தயவுனானது ஃபேவர் என்று சொல்லப்படுகிறது. தயவுக்கு அநேக வார்த்தைகள் தான். காருண்யம் என்று சொல்லப்படுகிறது, கருணை என்று சொல்லப்படுகிறது, இரக்கம் என்று சொல்லப்படுகிறது, கிருபை என்று என்ன பண்ணுகிறது சொல்லப்படுகிறது. அநேக வார்த்தைகள் தயவு வருகிறது. அதாவது ஃபேவர் அப்படின்னா இந்த ஃபேவர் வந்து ரெண்டு விதமான ஃபேவர்ஸ். தயவு ரெண்டு விதமானது. மனுஷ தயவு, தேவ தயவு. மனுஷ தயவு, தேவ தயவு. நம்ம இந்த இடத்துல மனுஷ தயவை குறித்து, தேவ தயவை குறித்து இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. தேவனுடைய தயவு. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராஜா அவர் மிகப்பெரிய எருசலேம்ல ராஜாவா இருந்தார். அவனுக்கு எல்லாமே இருந்தது. அவனை சுற்றி பல வெற்றிகளை என்ன பண்றான் ராஜா பெறுகிறான். அவன் எல்லா இடத்துலையும் வெற்றி பெறுகிறான். அவன் சொல்றான், நான் எதனால நான் அசைக்கப்படாமல் இருப்பேன்? என் சிங்காசனம் ஆகட்டும், என் ஆட்சி ஆகட்டும், என் குடும்பம் ஆகட்டும், என் வாழ்க்கை ஆகட்டும், ஒரு நாள் ஷேக்கன் ஆகாது, ஒரு நாள் அசைக்கப்படாது, ஒரு நாள் தள்ளாடாது. ஒவ்வொரு நாளும் அது நிலை இருக்கும், ஒவ்வொரு நாளும் அது உறுதியா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, எதனால அது உறுதியா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, தேவனுடைய தயவினாலே அது அசைக்கப்படாது இருப்பேன் அப்படின்னு சொல்றோம். சொல்ல தேவனுடைய தயவினாலே அசைக்கப்படாது. ஒரு ராஜ்யத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், நீங்க அரசாங்கம் ஆளுதாங்க, அந்த ஆளுநர்களுக்கும் சரி எதிர்கட்சிகளுக்கும் சரி ஒவ்வொரு நாளும் அரசாங்கத்துக்கு சரி ஆட்சியாளருக்கு பல சவால்கள் என்ன பண்ணுறது இருக்குது. எந்த நேரத்தில் ஆட்சி போகும், எந்த நேரத்தில் என்ன ஆகும், யார் எதிர்ப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க. சிங்காசனம் ஆனாலும் அரசாட்சி ஆனாலும் முடியினாலும் அவங்களால நிலைத்து இருக்குமா அப்படின்னு சொல்லி யாருமே என்ன எண்ணி பார்க்கவே முடியாது. பாருங்க, ஒவ்வொரு நாளும் என்ன சொல்லுவாங்க, நித்திய கண்டம் பூரண ஆயுசு மாதிரி உங்களுக்கு எப்படி நடக்குது. நீங்க குடும்பத்துக்கு என்ன தெரியலப்பா, ஏதோ போதுமா, ஏதோ போதுக்கு தள்ளின்னு போறேன், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு வாங்க. பாருங்க, ஒரு உறுதி இருக்காது. ஆனா இவன் பாருங்க பல விதமான சவால்களை சந்திச்சுட்டு வந்துட்டு, பல விதமான நெருக்கங்களை சந்திச்சு, எதிர்ப்புகளை சந்திச்சு, பல விதமான இடத்துக்கு தன் உயிரை காப்பாற்ற ஓடி ஒளிச்சு பயந்து இப்படியெல்லாம் வாழ்ந்து இருக்க ஒரு காலத்து எருசலேம்ல வந்துட்ட பிறகு அவன் வந்து ஒரு உறுதியை பற்றி சொல்றான். நான் அசைக்கப்பட மாட்டேன், என் சிங்காசனமாகட்டும், என் ராஜ்யமாகட்டும், என் வாழ்க்கை ஆகட்டும், என்ன பண்ணாதுங்க இனிமேலே அசைக்கப்படவே அசைக்கப்படாது, அது நிலை நிற்கும். எதனால? தயவுனால நிலை நிற்கும். சொல்லுங்க, என்ன பண்ணுங்க, தயவுனால நிலை நிற்கும். அல்லேலூயா. தயவுனால நிலை நிற்கும். இவன் சொல்றான், அதுக்கு முன்னாடி அவன் சொல்றான், நான் அவரை நம்பி இருக்கிறேன், அவர் நம்பி இருக்கிற அப்படின்னா அவருடைய தயவு என்னை என்ன பண்ணாது, கைவிடவே கைவிடாது. அதே போலதான் உங்களுக்கு சொல்றேன், வாழ்க்கை, குடும்பம், எதிர்காலம், பிள்ளைகள், தொழில், ஊழியம், என்ன எல்லாம் எதனால நிலை நிற்க போகுது, எதனால நிலைச்சு நிற்க போகுது, எதனால அதுல ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது, பிரச்சனை இல்லாம எதனால நம்ம வாழ போறோம் அப்படின்னா தயவுனாலே நாம் நிலைச்சிருக்கிறோம். சொல்லுங்க, தயவுனாலே நாம் என்ன பண்றோம், நிலைச்சிருக்கிறோம். தேவனுடைய தயவு சொல்ல இதுவரைக்கும் அவருடைய கிருபை என்ன காக்கும், இனியும் அவருடைய கிருபை என்ன பண்ணோம் காக்கும். தயவு நான் சொல்றேன் பாருங்க, அந்த தயவு இஸ்ரவேல் மக்கள் ஆகிய தாவீதுக்கு எப்படி அந்த தயவுனாலே அந்த அவருடைய சிங்காசனமும் அவருடைய அரசாட்சியும்
காரியங்கள் நிலைத்திருக்கும் என்றால், இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ரத்தத்தினாலும் அவருடைய தியாக பலியினாலும் நம்முடைய வாழ்க்கையானாலும் நம்முடைய காரியங்களாலும் எந்த அளவுக்கு நிலைச்சு இருக்குன்னு சொல்லி நீங்க யோசனை பண்ணி பாருங்க. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு அவனை போல நாம என்ன பண்ணணும்? கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கும். கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தா எல்லாம் நம்மள ஒன்றும் செய்ய முடியவே முடியாத. தயவு நம்ம என்ன பண்ணோம்? எப்போதுமே நமக்கு என்ன பண்ணோம்? அனுகூலமா இருக்கும். அந்த தயவு நம்ம என்ன பண்ணோம்? காக்கும். அந்த தயவு நம்ம என்ன பண்ணோம்? எல்லா பிரச்சனையிலிருந்து நம்ம விலக்கி என்ன பண்ணோம்? பாதுகாக்க வல்லமை உடையதாய் இருக்கிறது. இதுதான் ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாத்தீங்கன்னா திருப்பி இந்த இடத்துல பாருங்க, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். 30ஆம் அதிகாரம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், தயவோ நீடிய வாழ்வு. சொல்லுங்க, தயவோ என்னதுங்க? தேவனுடைய கோபத்தை குறித்து ஒரு காரியத்தை சொல்றாரு. அதே மாதிரி அவருடைய தயவு குறித்து சொல்றாரு. அவருடைய தயவு நம்ம மேல இருக்கும்னா நீடிய வாழ்வு நம்ம மேல என்ன பண்ணுங்க? இருக்கும். நெடுநாளாய் நாம் என்ன பண்ணுவோம்? வாழ்வோம். அவருடைய கோபம் என்று சொல்லும்போது, கோபம் வந்து கர்த்தருடைய கோபம் வந்து ஒரு நிமிஷம் அப்படின்னா என்னன்னா, சிலுவையில மட்டும்தான் ஒரு கோபத்தை காட்டினார். பாவத்துக்கு எதிரான ஒரு கோபத்தை சிலுவையில் என்ன பண்ணாரு? தேவன் கோபத்தை காமிச்சார். அவருடைய ஆக்கினை யார் மேல வந்தது? இயேசுவின் மேல வந்தது. அவருடைய தழும்புகளால் நம்ம என்ன பண்ணோம்? குணமான. தேவனுடைய கோபம் எங்க இருந்தது? சிலுவையின் மேல இருந்தது. பாவத்துக்கு விரோதமான அந்த காரியம், பாவத்துக்கான பலி செலுத்த வேண்டிய நேரத்துல தேவன் என்ன பண்ற? தமது முகத்தை திருப்பி என்ன பண்றார்? ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கதறிய போது அவரை கைவிட்டு தேவ கோபம் என்ன பண்ணது? பாவத்துக்கு விரோதமாக என்ன பண்ணது? இயேசுவை என்ன பண்ணது? சிலுவையில பட்சித்தது. ஆனா பிறகு அவர் பட்சித்த பிறகு இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்களுக்கு அவருடைய தயவு என்ன பண்ணுது? நீடிய வாழ்வை என்ன பண்ணுகிறது? தருகிறதாய் இருக்கிறது. இதுதான் ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய தயவு நம்முடைய வாழ்க்கையில நான் சொல்றேன் பாருங்க, நீடிய வாழ்க்கையை, நெடுங்காலான வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில தர வல்லமை உடையதாய் இருக்கிறது. இதுதான் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு 25ல, தயவுள்ளவனுக்கு நீ தயவுள்ளவராகவும் இருக்கிறீர். சொல்லுங்க, தயவுள்ளவனுக்கு நீ என்ன பண்றீர்? தயவுள்ளவராய் என்ன பண்றீர்? இருக்கிறீர். தேவன் யாரு அப்படின்னா, வசனம் வாசிங்க. அந்த வசனம் 18:25. தயவுள்ளவனுக்கு கர்த்தர் என்ன பண்றாருங்க? தயவுள்ளவராய் என்ன பண்றாரு? இருக்கிறாரு. அப்போ தேவனுடைய தயவு நம்ம மேல என்ன பண்ணுங்க? இவ்வளவா இருக்கிறபடினால நாமும் என்ன பண்ண வேண்டும்? தயவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கடுனமா இருக்கக்கூடாது. சொல்லுங்க, என்ன பண்ணக்கூடாதுங்க? கடுனமா என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. நாமும் வந்து என்ன பண்ணணும்? தயவுள்ளவர்களாய் என்ன பண்ண வேண்டும்? காண வேண்டும். அப்படி தயவுள்ளவர்களாய் நாம் காணப்படும் போது தேவன் சொல்றாரு பாருங்க, நான் தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவனாய் நீங்க என்ன பண்றேன்? இருக்கிறேன். அல்லேலூயா. உங்க தயவுள்ளவருக்கு என்ன பண்றாரு? அவரு தயவுள்ளவராய் இருக்கிறாரு. தேவனுடைய தயவை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். கல்வாரியின் மூலமா, சிலுவையின் மூலமா, அந்த விசுவாசத்தின் மூலமா நம்ம தயவை பெற்றிருக்கிறோம். இந்த தயவை நம்ம பெற்றுக்கொண்ட பிறகு நாமும் என்ன பண்ண வேண்டும்? மற்றவர்களிடத்துல தயவாய் இருக்க வேண்டும். சொல்லுங்க, மற்றவங்க தயவாய் இருக்க வேண்டும். கடுஞ்சொற்களை விட்டுணும், கோபத்தை விட்டுணும், பகையை விட்டுடணும். ஆமென். தயம், மற்றவர்களுக்கு தயவா இருக்கணும். தேவனிடத்துல கூட நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய சிங்காசனத்துக்கு போய் நிற்கும் போது நம்ம எது நிமித்தமாக தேவனிடத்துல
ஏன்னா தேவன் வந்து என்ன பண்றாரு, தயவு உள்ளவனுக்கு தயவு உள்ளவரா என்ன பண்றாரு இருக்கிறாரு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. இன்னொரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 25 கர்த்தாவே உடைய இரக்கங்களையும் உடைய காருண்யங்களையும் நினைத்தருளும். அவைகள் அநாதி காலங்களா என்ன பண்ணுது இருக்கிறதே. என் இளையவயதின் பாவங்களையும் என் மீறுதலையும் நினையாதிரும். கர்த்தாவே உடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே என்ன பண்ணுங்க நினைத்தருளும். சொல்றான் பாருங்க, தேவனிடத்துல எப்படி போறேன் தாவீது எந்த அப்ரோச் நிமித்தமா என்ன பண்ணணும், தேவனிடத்துல போகணும். எந்த அப்ரோச் நிமித்தமா தேவனிடத்துல போகணும் அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்றான் 6ஆம் வசனம், இந்த இரக்கங்களையும் உடைய காருண்யங்களை என்ன பண்ணுங்க நினைத்தருளும். தேவனிடத்துல போகும்போது, தேவ சமூகத்துல போகும்போது தேவனுடைய ஒரு இரக்கங்களையும் ஒரு காருண்யங்களையும் நினைத்தருளும். அவைகள் அநாதி காலம் முதலமா இருக்கிறதே. என் இளைய வயதின் பாவங்களையும் மீறுதலையும் என்ன பண்ணுங்க நினையாதிரும். கர்த்தாவே அப்ப சொல்றான், ஒரு தயவின் நிமித்தமும் என்னை ஒரு கிருபையின்படியும் என்ன பண்ணுங்க நினைத்தருளும். ஒரு தயவின்படியே, ஒரு கிருபையின்படியே, ஒரு இரக்கங்கள் படியே, ஒரு காருண்யத்தின்படியே என்னை நினைத்தருளும். அவர் ஆமென் சொல்லுங்க. நம்முடைய பாவங்களை அவர் எண்ணுவது இல்லை, நம்முடைய மீறுதலை எண்ணுவது இல்லை. எப்ப எண்ணுவது இல்லை? நம்ம வந்து அவருடைய இரக்கத்தையும் கிருபையும் தயவையும் நிமித்தமா தேவனுடைய சமூகத்துல போகும்போது தேவன் என்ன பண்றதில்ல, பாவங்களையும் இரக்கங்களையும் என்ன பண்றதில்ல என்றதில்ல. அவருடைய கிருபையை எண்ணி நமக்கு என்ன பண்றாரு, உதவி செய்கிறவராய் இருக்கிறாரு. அல்லேலூயா. கலங்கெல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவ சமூகத்துல நம்ம எப்போது எப்படி தேவனுடைய தயவுக்காக நம்ம என்ன பண்ணணும், கடந்து செல்லணும். தயவு நிமித்தம், ஒரு கிருபை நிமித்தம் என்னை என்ன பண்ணுங்க நினைத்தருளும். ஆமென். இதுதான் நம்ம வந்து எஸ்தர் புத்தகத்தை நம்ம வாசிக்கிற 5ஆம் அதிகாரத்துல. அவன் எஸ்தர் வந்து ஒரு மனைவி, ஒரு ராஜஸ்திரியா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டான். வசனத்தை எடுத்து படிங்க. எஸ்தர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நினைக்கிறேன் பாருங்க. அப்போ எப்படி போறான் அப்படின்னா, கிருபையின்படி என்ன பண்றா, ராஜா இடத்துல இவன் என்ன பண்றா போறான். எந்தபடி போறாங்க, கிருபையின்படி என்ன பண்றா போறான். அதுல சொல்றா பாரு, அவன் கண்களில் தயவு கிடைத்தது. யார் கண்கள்? ராஜா கண்களிலே எஸ்தருக்கு என்ன பண்ணுது, தயவு கிடைத்தது. தயவு கிடைத்தனா செங்கோல் நீட்டப்பட்டது. செங்கோலை தொட்டனா, செங்கோலை தொட்டனா அவன் சொல்றான், எனக்கு என்ன வேணும், நீ கேட்டது என் ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் தருவேன். அப்போ தயவு வந்து என்ன பண்ணுது, அவனுக்கு என்ன பண்ணுது, பெரிய ஒரு அனுகூலத்தை உண்டாக்கி அவன் வேண்டுதலுக்கான விண்ணப்பங்களுக்கான பதிலை என்ன பண்ணி கொண்டு வருகிறதாய் இருக்கிறது. எல்லா உரிமையும் இருக்குது. என்ன உரிமை இருக்குதுங்க? அவளுக்கு நான் என் மனைவி, அவர் ராஜா, நான் எந்த தடை இல்லாமல் உள்ள போகலாம், அது என்ன பண்ண கேட்கலாம், எல்லாம் இருக்குது. ஆனா அந்த அதிகாரத்தை அவன் பயன்படுத்தல. அவன் எந்த இதுல போறா, தயவு
கிருபையின்படி அவன் என்ன பண்றான், அந்த இடத்துல போகிறவரா இருக்கிறான் பாருங்க. அதே மாதிரி தான் நமக்கு எல்லா அதிகாரம் எல்லா இதுவும் இருந்தாலும் கூட நம்ம எந்த அடிப்படையில நம்ம போனோம், தேவனுடைய கிருபையின் அடிப்படையில தான், இரக்கத்தின் அடிப்படையில தான், தயவின் அடிப்படையில தான் ராஜாவுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணோம், போனோம். உரிமை எல்லாம் இருக்குது, உரிமையோடு கூட கேட்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா அது காட்டிலும் பெட்டர் கிருபையின் அடிப்படையில், தயவின் அடிப்படையில், ஆண்டவரே நீங்க எனக்கு இதை செய்யுங்க என்று சொன்னீங்கன்னா அது தயவு நிமித்தம், கிருபை நிமித்தமாய் அவன் கேட்கும் போது தேவனிடத்தில் நாம் என்ன பண்றோம், பெற்றுக்கொள்கிறோம். நாம் என்ன பண்றோம், இருக்கிறோம். ராஜாவின் செங்கோல் நீட்டப்பட்ட போது எவ்வளவு பெரிய காரியங்கள் நடந்ததோ, அதே போல தயவின்படி போகும்போது இயேசு கிறிஸ்துவின் செங்கோல் நமக்காக என்ன பண்றது, நீட்டப்படுகிறதாய் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ரோமர் 11 நம்ம வாசிக்கிறோம். வாசிக்க ரோமர் 11 22 11:22. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களுக்கு கண்டிப்பையும் உன்னிடத்தில் தயவை காண்பித்தார். சொல்லுங்க, உன்னிடத்தில். அல்லேலூயா. உன்னிடத்தில் தயவை காண்பித்திருக்கிறாரு. சொல்லுங்க, உன்னிடத்தில் என்ன காண்பித்திருக்கிறாருங்க, தயவை காண்பித்திருக்கிறாரு. வேதம் சொல்லுது, அந்த தயவிலே நிலைத்திருப்பேன் ஆனால் உனக்கு தயவு கிடைக்கும். சொல்லுங்க, அந்த தயவிலே நிலைத்திருப்பேன் ஆனால் உனக்கு என்ன கிடைக்குங்க, தயவு கிடைக்கும். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. நிலைத்தராவிட்டால் வெற்றுண்டு, அப்ப தயவுல நிலைச்சிருக்கணும். தயவு கிடைச்சது நமக்கு, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தயவு கிடைச்சிருக்குது. அந்த தயவுல நம்ம என்ன பண்ண வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். தயவுல நிலைத்திருந்தால் தான் தயவு கிடைக்கும். பெருமையில் நிலைச்சிருக்க கூடாது, அகங்காரத்தில் இருக்கக்கூடாது, ஆணவத்தில் இருக்கக்கூடாது. நம்ம எதுல நிலைச்சிருக்கணும், தேவனுடைய தயவு. அம்மா என்ன இவ்வளோ சிறுமையும் இவ்வளோ எளிமையும் என்னை நினைச்சாரு, என்னை தெரிஞ்சு கொண்டாரு, என்னை ரத்தத்தினால கழுவினாரு, என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஆண்டவரே மக்கள் நன்றி. இதை எல்லாவற்றுக்கும் நான் பார்த்தேன். நல்ல ஒரு கிருபை தான் என்னை இப்படியாய் மாற்றிருக்கிறது. ஒரு தயவு தான் என்னை நிலைக்கு இருக்க செய்யுது. ஒரு தயவு தானே சொல்லணும், தயவுனாலே என் கொம்பு உயரும் அப்படின்னு. தயவுனாலே என் கொம்பு உயரும். லூக்கா 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்க்கலாம். இயேசு ஞானத்திலும் தேவ தயவிலும் மனுஷ தயவிலும் அதிகமா என்ன பண்ணாரு, விருத்தி அடைந்தார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரத்துல இரண்டாவது ஆமென் சொல்லுங்க. இயேசுவுக்கே அது சொல்றாரு, தேவ தயவிலும் மனுஷ தயவிலும் அவர் நாளுக்கு நாள் அதிகமா என்ன பண்ணாரு, விருத்தி அடைந்தார் என்று சொல்லி நாம் என்ன பண்றோம், வாசிக்கிறோம். அந்த வசனத்தை எடுத்துட்டீங்களா? 2ஆம் அதிகாரம் சொல்லுங்க. 2ஆம் அதிகாரம் 52. லூக்கா. இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அதிகமாய் விருத்தி அடைந்தார். அப்ப தயவு தான் நம்மளை விருத்தி அடைய செய்யும். தயவு தான் நம்மளை பெரியவனாகும். தயவுனால தான் நம்ம கொம்பு உயரும். தயவு நிலைச்சிருந்தோம் தான் தயவு கிடைக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. தயவுபடியே தேவ சமூகத்தில் நாம் போக வேண்டும். ஆமென். 1000 நற்காரியங்கள் செஞ்சிருந்தாங்க, 1000 எக்ஸலன்ஸ் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் தேவ சமூகத்தில் போகும்போது தேவனே ஒரு தயவு, தேவனே ஒரு இரக்கம், தேவனே ஒரு காருண்யம், தேவனே ஒரு கருணை எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி தான் நீங்க என்ன பண்ணணும், போகணும். பாவின் போக தேவை. நான் பாவின்னு சொல்ல தேவை இல்லை. இல்லை, தயவுனாலே என்னை நினைத்தல்லுங்க. சொல்லுங்க, தயவுனாலே என்னை நினைத்தல்லுங்க. குருடை எப்படி போனா, குருடை எப்படி போனா, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். இரக்கம் என்றது என்னது, தயவு. என்னை இரக்கமாயிரும். அல்லேலூயா. இந்த வாழ்க்கையில, ஜெப வாழ்க்கையில சரி, தேவனுக்கு
செல்வது எந்த ரீதியில சொல்லணும் அப்படின்னா தயவுனாலே செல்லும். தாவீது சொல்றான், அவருடைய தயவுனாலே நான் அசைக்கப்படாத இருக்கிறேன். உன்னதமான தயவு, நான் அதை நம்பி இருக்கிறேன், தயவை நம்பி இருக்கிறேன், அவருடைய கிருபையை நம்பி இருக்கிறேன். அது என்னை அசைக்கப்பட விடவே விடாது. ஆகவே தாவீதுக்கு அப்படின்னா நமக்கும் அப்படியாக தேவன் செய்ய என்ன பண்றாரு? வல்லவராக இருக்கிறார். வேண்டது கேட்ட வார்த்தையின்படியே கர்த்தருடைய தயவு தெரியவனா போதும். தேவன தயவை எண்ணி பாருங்க, தேவன தயவை நினைச்சு கொள்ளுங்க. வாழ்க்கை பெரிய காரியத்தை என்ன பண்ணுவாரு? செய்வார். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம்.